நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி மே 2025 எப்படி இருக்க போகுதுன்றதுதான் இந்த பதிவு. அண்ட் மேலும் விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்கள் ரொம்ப முக்கியமா நீங்க இந்த பதிவை பார்க்கணும். ஏன் அப்படின்னா குரு 8ல அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு கலக்கம், ஒரு விக்னம்னு. ஆனா பார்வை பலம் உங்களை காப்பாத்தும். ஸோ இதுல எப்படின்னா நல்லா இருக்கு, பணம் பல ரூபத்துல வரும், ஆனா வரவுக்கு மீறிய செலவு இருக்கும். ஸோ இந்த ஒரு பதிவுல உங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, எதுலாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்ன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வளர்ச்சி முன்னேற்றம்ன்றது சூப்பர் சூப்பர் சூப்பர். நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த குரு பயிற்சியில. நிறைய மெச்சூரிட்டி உங்களுக்கு வரப்போகுது. அதுக்குண்டான விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த ஒரு 8-10 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, குரு 8ல புதனோட வீடு. சோ இந்த இடத்துல புத்திசாலித்தனமா நீங்க இல்ல அப்படின்னா எல்லா விஷயமும் ஸ்வாகா ஆக போகுது. ஆனா இங்க ஸ்வாகா ஆகும் சொல்லல, புத்திசாலித்தனம் வேணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கணக்கு நீங்க பார்க்கணும். நீங்க எந்த செலவு எதுல பண்றீங்க அப்படின்றது கண்டிப்பா நோட் பண்ணி பண்ணணும். நான் ஜிபே தான் கம்மியா தான் நான் பண்ண மாதிரி இருக்கு, ஆனா கடைசியில பார்த்தா அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஃபுல் பணம் காலி அப்படின்னு சொல்ல போய் கஷ்டப்படக்கூடியவங்க நீங்க தான். ஸோ அதுல எச்சரிக்கை தேவை. ஸோ ஜிபே எந்த அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்களோ அதனுடைய லிமிட்ஸை வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை மற்ற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதே மாதிரி கடனுக்குள்ள சிக்கி தவிக்க வாய்ப்புகள் பெரிய லெவல்ல இருக்கு. கடன் கிடைக்கும், ஆனா அது தேவையான்னு யோசிச்சுதான் பிறகு ப்ரொசீட் பண்ணணும். நிறைய பேர் உங்ககிட்ட உங்களை ரொம்ப தூக்கி வச்சு பேசுவாங்க. அதனால ஓகேடாப்பான்னு நீங்க வாங்கிக்குவீங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டிஷன் அப்ளை அப்படின்ற விஷயத்துல படிக்கல அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் உங்க கண்ணை மறைச்சு, நீ நம்பி கையெழுத்து போட்டதுனால தாண்டா நான் கொடுத்தேன், நீ தானே கையெழுத்து போட்ட அப்படின் போது திக்கு முக்காட வச்சிடும். 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குது, 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குது. அது நமக்கு பிளஸ். பட் ஸ்டில் 8ஆம் வீட்டு குரு அப்படின்றது அவ்வளவு ஒன்றும் திருப்திகரமான ஒரு விஷயம் இல்லை. நீங்க ஆரோக்கியத்திலையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் வேலை 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 தொழில் தொழில் தொழில்னு பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது கரெக்டாவே சாப்பிடல, எனக்கு என்ன ஆக போகுதுன்னு நான் உட்கார்ந்துருந்தேன். ஆனா அல்சர் பயங்கரமா வந்துடுச்சு. இந்த உணவு ஒத்துக்கவே ஒத்துக்காது, ஆனா அதை பார்க்கும்போது ஆசை விடவே விடாது, மூக்கு தொலைக்கும். அதனால போடாப்பான்னு நான் சாப்பிட்டுட்டேன். அப்ப அல்சர்ல போய் முடிஞ்சிடுச்சு. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு தான் நான் பிரியாணி உட்கார்ந்து சாப்பிட்டேன். அந்த பிரியாணி ஒத்துக்காம போய் இப்ப எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த விருச்சிக ராசிக்குள்ள மாட்டுவீங்க. அந்த விருச்சிக ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதுல கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். சோ நீங்க ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். கேட்டையாக இருந்தீங்க அப்படின்னா எதுலன்னா நம்புதல்ல. ஏன்னா இப்போ நீங்க உங்க ஸ்டாஃபை நம்பி ஒரு விஷயம் நீங்க பண்ணுவீங்க, ஆனா அவனே தான் கல்பிரட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ சீக்ரெட்ஸை தயவு செஞ்சு வெளியில, எத்தனை வருஷம் உங்களோட வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நட்பு அவர் தான் எல்லாமே அப்படின்னு இருந்தாலும் சரி, அவரை நம்பி நான் கொடுத்தேன் அதனால இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு வசனம் சொல்லுவீங்க அப்படின்னா நீங்க நம்பினதுனால தானே கொடுத்தாங்க. அதுதான் நம்பிக்கை துரோகத்துக்குள்ள மாற்றதுக்கு ஒரு முக்கியமான அமைப்பு. உங்ககிட்டயே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நீங்க பண்ணக்கூடியது சூப்பர், உங்களோட நம்பி இருப்பாங்க, உங்களுக்கு எந்த துரோகமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற நினைப்பெல்லாம் தப்புன்றது புரிய வைக்கிறதுக்கு தான் இப்ப குரு 8ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. அதனால மறைந்த எதிரி, மறைந்த ஹெல்த் ப்ராப்ளம், மறைந்த விஷயங்கள் அப்படின்றதுல எல்லாம் நீங்க மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் 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 அதிகமா இருக்கு. அதனால்தான் எந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும். இதுல குடும்பம் அப்படின்றதுல ரொம்ப பெரிய மைனஸ் ஒன்றும் கிடையாது. குடும்பத்தார் ஓகே, குடும்பத்தார் உங்களை புரிஞ்சுக்குவாங்க, நல்ல ஒரு அந்யோன்யம் குடும்பத்துக்குள்ள வரும். ஆனா இந்த இடத்துல எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னா,
தேவையில்லாத வம்பான வார்த்தைகள் குடும்பத்துக்குள்ள ஆகாது. நீங்களே தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள மாட்டிடக்கூடாது. அதனாலதான் சொன்னேன், ஓ மச்சான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மச்சான் உங்க பேரை சொல்லிதான் நான் கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் திரும்பி திரும்பி ஏத்தி விட்டு பேசும்போது, ஓகேடா நான் பாத்துக்கிறேன்டா, நான் உனக்கு போன் பண்ணி அவன் கொடுக்கலான்னா நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லும்போது, ஓகே சார் நீங்க கொடுக்குறேன்னு கையெழுத்து மட்டும் போட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி போடா அப்படின்னு சொல்லி நீங்க போடுவீங்க. ஆனா உங்க நீங்க கரெக்டா இன் டெப்த்துக்கு பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களுடைய நெருங்கினவங்க, அது நட்பா இருக்கலாம் அல்லது ஒரு ரவுண்ட் ஆஃப் சொந்தம் க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள், அவ்வளவு ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஒரு மச்சான், ஒரு பங்காளி அல்லது யாரோ ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன், வெரி நோன் பர்சன் ஆனா நாட் த ஃபேமிலி மெம்பர் அப்படின்றவங்க, நீங்க அது 10,000 தான் அவன் சொல்லியிருப்பான், ஆனா அங்க பார்த்தா அது 10 லட்சமா கடனா இருக்கும். அங்க நீங்க அதெல்லாம் படிச்சு பார்க்காம உங்களுடைய மச்சான் வாங்கின கடனுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு எழுதி கொடுத்துருவீங்க. அது கடைசியில அவன் ஏமாத்தி உங்களை ஏமாத்தப்பட்டு நிறைய பிரச்சனைக்குள்ள மாட்டி நிறைய சிக்கலுக்குள்ள மாட்டிடுவீங்க. அதனால எதுலையுமே எச்சரிக்கைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்ரெட்டா எந்த ஒரு விஷயமும் நீங்க செய்யணும். அதே மாதிரி ஒரு தடவைக்கு பல தடவை நெகட்டிவான விஷயங்களுக்குள்ள போகும்போது ரொம்ப 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 யோசிச்சு பண்ணணும். இது எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ உங்களுடைய கோவொர்க்கர் வந்து வேலையை லீவ் எடுத்திருப்பார், அவருடைய முக்கியமான ஒரு வேலையை உங்களை முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லுவார். நீங்க முடிச்சு கொடுக்கறது தப்பெல்லாம் கிடையாது. ஆனா நீ ஒரு நிமிஷம் வந்து நீ வந்து சைன் பண்ணிட்டு போயிடு, நான் எல்லாமே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சைன் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனா அதை விட்டுட்டு நீங்களே முடிச்சுட்டு நீங்களே சைன் பண்ணீங்கன்னா அது உள்ள இருக்கக்கூடிய உள்குத்து உங்களுக்கு தெரியாது. சோ விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்கள் உள்குத்து நம்பிக்கை அப்படின்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி நெகட்டிவ் இப்போ நீங்க குழந்தையா இருக்கீங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, அப்போ ஒன்று சொல்றான், இதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லைப்பா, நீ பிட்டு எழுதிட்டு வா, எனக்கு மட்டும் கொடு அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு சிக்னல் காமிக்கும் போது கொடு, உனக்கு அவ்வளவு பக்குவம் பத்தலைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அந்த ப்ரெஷர்ல நீங்க வந்து ஏதோ பண்ண உதவினால அப்படின்றதும் உங்களுக்குள்ள உங்களை புகழ்றான் வைக்கிறான், உன்னால்தான் உங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்றான் அப்படின்றதெல்லாம் மனசுல வச்சு ஓகே உங்க சிக்னல் கொடுக்கும் போது நீங்க இப்படி பேப்பரை கொடுத்தீங்கன்னாலோ பேப்பரை காமிச்சிங்கன்னாலோ இப்ப மாட்டிக்குவீங்க. வாழ்நாள் முழுக்க அதை நீங்க மறக்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டுருவீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதை நான் நிறைய சொல்லிட்டேன். சோ உங்களுக்கு எப்படி இது ஒத்து வருமோ அந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது உங்களுடைய 4ஆம் வீட்டை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா பார்க்கறதுனால கண்டிப்பா சுகமான நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க போவீங்கன்றதுலயும் எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்ல. சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்தே தீருவார் குரு பகவான். அதுல யாருக்கெல்லாம் வீடு வாங்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கோ அது நிறைவேறும். வீடு கட்டணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும், நிறைவேறும். நிறைய பேருக்கு வந்து வீடு மாத்தவே விடாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அது வீடு மாறுவீங்க, அதுவும் சுகத்தை கொடுக்கும். வீடு கட்ட முடியாம பாதியிலேயே நிக்குதுன்றவங்க எல்லாம் கவலையே பட வேண்டாம். இப்ப வீடு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க மூவ் ஆகி கட்டிடுவீங்க. பட் அந்த இடத்துலயும் அக்கௌண்ட்ஸ் கேர்ஃபுல்லா பாருங்க. நீங்க ஒரு இன்ஜினியர்கிட்ட பேசும்போதே எப்படி பேசணும்னா, சார் எந்தெந்த டைம்ல உங்களுக்கு பேமெண்ட் வேணும், அந்த பேமெண்ட் வந்து நான் சைட்ல இருக்கும் போதெல்லாம் கேட்டீங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன், நீங்க ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க, அந்த நோட் புக்ல நான் வந்து எழுதி கொடுக்குறேன், அப்பதான் கொடுப்பேன், அப்படி இல்லாட்டி பேங்க்ல நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நீங்க கேட்டீங்கன்னா 1000 ஆனாலும் சரி, லட்சமானாலும் சரி கொடுக்க மாட்டேன்றது முன்னாடியே டாக்குமெண்ட் பண்ணி சொல்லிடுவீங்க. அப்போ உங்களுடைய இன்ஜினியர் என்ன பண்ணுவாரு, சைட்டுக்கு வரும்போது சார் 10,000 ரூபா இருந்தா கொடுத்துட்டு போங்க சார் அப்படின்றதோ, சார் 1 லட்ச ரூபாய் இம்மீடியட்டா அனுப்புங்க, நான் அங்க இறக்குற சிமெண்ட் வந்து உங்களுக்கு இங்க இறக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மாயாஜல வார்த்தைக்குள்ள சிக்காம இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா விற்கவே முடியலன்ற லேண்டு கூட இப்ப விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அவர் வந்து சொல்லுவார், ஓகே சார் நான் வந்து இந்த விலை சொல்றீங்க, இல்ல சார் எனக்கு அந்த இடம் ரொம்ப முக்கியம், நான் 2 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட வாங்கிக்கிறேன் சார், ஆனா நான் வந்து 50% நான் இப்ப கொடுத்துறேன் உங்களுக்கு, 50% 3 months கழிச்சு தான் கொடுப்பேன், உங்க அக்ரிமெண்ட்டை வச்சு தான் நான் வந்து லோன் வாங்கணும் சார், அதனால இந்த அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணி கொடுங்க. நோ 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 நோ, அந்த இடத்துல விற்கும்ன்றது ட்ரூ, ஆனா அதுக்கான இந்த குடைச்சல் வரும்ன்றது ட்ரூ, அதனால அது பண்ணாதீங்க. அண்ட் யாரு சொன்னாலும் சரி, நீங்க நம்பக்கூடியவங்க வந்து இவங்களை நம்பலாம்ப்பா அப்படின்னு சொன்னா கூட, நீ நம்பிக்கோப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா, இப்போ
எனக்கு அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் ஃபேவரபிளா இருந்ததுன்னா அந்த அளவுக்கு பயம் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா நிறையவே சிக்கிக்குவீங்க. ஸோ இப்ப சம்பவங்களை சுத்தி காட்டுறது அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி, அது எப்படி நடக்குது அப்படின்றதும் நீங்க பார்த்துட்டு தான் எந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றது நீங்க முடிவு பண்ணணும். ரிஸ்க் அப்படின்றது வார்த்தையிலையும் பிரச்சனை ஆகலாம், அந்த வார்த்தை நீங்க கொடுத்ததுனால குடும்பக்குள்ள பிரச்சனை ஆகலாம். தேவையில்லாத வம்பு இழுப்பது அப்படின்றது இப்ப ஆகவே ஆகாது. அண்ட் தேவையில்லாத ஒருத்தரை குத்தி பேசுறது அப்படின்றது ஆகவே ஆகாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ட கல்யாண வீட்டில் பார்த்துட்டு என்னடா உனக்கு பிடிச்ச அல்வா இருக்குன்னு சொல்லி ஒரு 10 தடவை கேட்டு வாங்கிட்டியா, சாப்பிட்டியா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அது சபையில நீங்க கேட்கறதுனால அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அதனால தேவையில்லாத மன சங்கடத்துக்குள்ள உள்ளாயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்க வார்த்தையில ரொம்ப கவனம். நிறைய பேருக்கு ஃபாரின் போகணுன்ற ஆசை இருக்கும், அந்த சான்ஸ் இப்ப நிறைய இருக்கு. அண்ட் நீங்க அப்ராட்ல என்னென்ன கனெக்டிவிட்டி படிப்புக்காக போகணும்னாலும் சரி, அது ஃபாரின் மட்டும் இல்லை, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஒரு சுற்றுலானாலும் உங்களுக்கு பெரிய பிளஸஸ் நடக்கும். அலைச்சல்ன்றது இருக்கும், ஆனா அந்த அலைச்சலிலும் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. இப்போ நீங்க நிதானம்ன்ற ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறது நம்பர் 1. நம்பர் 2, என்ன பேசுறோன்றது டக்குன்னு வாயை விட்டுறாம உங்களுடைய நீங்க யோசிச்சு சிந்திச்சு உங்களுடைய பிரெயினுக்கு எடுத்துட்டு போய் தென் நீங்க டிக்ளேர் பண்ணும்போது சக்சஸ் ரேட்டிங்ல எந்த விதமான ஒரு டவுட்டும் இருக்காது. இன்னும் சொல்லணும்னா கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு நீங்க பார்த்து தான் மூவ் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ்ன்ற விஷயத்துல சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எதுலையுமே டிலே ஆகி ப்ராப்ளம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற பேச்சு மற்றவங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால என்ன பேசுறோம், எதை கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுதானே சார், இந்த ப்ராஜெக்ட் தானே சார், என்ன நம்பி 2 மாசத்துல நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க எடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி அவங்க 2 மாசம்ன்றத 3 மாசமா எடுப்பாங்க. எடுத்து நீங்க சொன்னீங்கன்றதுனால நம்பி பண்ணுவாங்க. ஆனா உங்களால ஏதோ ஒரு சூழ்நிலையினால, ஏன்னா நீங்க நம்பி ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா இப்ப முடிக்க விடாம கிரகங்கள் இருக்கு. அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்ல வேண்டாம். அந்த அளவுக்கு இல்லை. உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், அவனுடைய பையன் இப்ப வேலை இல்லாம தடுமாறிட்டு இருக்கலாம், ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கலாம். ஒருத்தர் உங்ககிட்ட கேட்கலாம், யாராவது வேலைக்கு இருந்தா சொல்லுப்பா, இந்த இடம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓ, நமக்கு தெரிஞ்ச பையன் தானேன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அங்கதான் அது பிரச்சனை ஆயிடும். ஸோ அதுக்காக நல்ல விஷயமே பண்ணக்கூடாதா அப்படின்னா கிடையாது. இப்ப நீங்க போலாம், நீங்க அந்த பையன்ட்ட என்ன சொல்லணும், தம்பி உன்னோட அப்பா என் ஃப்ரெண்டு, உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நீ ஒரு 1 மந்த் போய் பாரு, நீ ஒழுங்காரு, அது உனக்கு பிடிக்கலன்னா நீ தயவு செஞ்சு சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு இங்கேயும் சொல்லணும். அதே மாதிரி அங்க வேலை கொடுத்தவன்ட்டையும், அப்பா எனக்கு தெரியும், ஆனா என்ன நம்பிதான் நான் கொடுத்தேன், என்ன நம்பிதான் பேங்க்ல கட்ட சொல்லி நீ கொடுத்த, ஆனா இவன் பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற விஷயத்துக்கு நான் பொறுப்பாளி ஆக மாட்டேன். ஸோ நீ எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம், டாக்குமெண்ட்டை கிளியரா இருந்து நீ என்னென்ன ப்ரொசீஜர் நீ கோ த்ரூ பண்ணணுமோ அத்தனை ப்ரொசீஜரையும் நீ பார்த்துக்கோ, எந்த ஒரு சங்கடத்துக்கும் நான் ஆளாக மாட்டேன் அப்படின்றது தெளிவா சொல்லிட்டு தென் நீங்க வேலைக்கு சேர்த்து விடுறது மேலும் சிறப்பை கொடுக்கும். ஸோ இப்படிப்பட்ட சங்கடத்துல எல்லாம் மாட்டாம இருக்கிறதுக்கு குரு பகவானுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். வழிபாடு அப்படின்றது கோயிலுக்கு போறது மட்டும்தான் கிடையாது. ஸோ நீங்க கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனசாந்தத்தை கொடுத்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சுண்டல் வெரைட்டிஸ் நிறைய சாப்பிடுங்க, முளைக்கட்டின பயிறு வகைகள் அதிகமா சாப்பிடுங்க, புரோட்டீன் அதிகமான உணவுகள் லைக் பாதாம் பருப்பு, துவரம் பருப்பு, பருப்பு வகைகள் அதிகமா நீங்க சாப்பிடுங்க. எதுலையுமே நிதானத்தோட செயல்படுங்க. தான் தான் நான் தான் அப்படின்ற வார்த்தை வேண்டாமே, சிக்கலை கொடுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஈகோவினால் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டாம இருக்கணும். கிருஷ்ணனுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். துர்க்கை அம்மனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். நிறைய நீங்க எலுமிச்சப்பழ ஊறுகாய், தயிர் சாதம் இதெல்லாம் நீங்க தானம் கொடுக்கலாம்.
அதே மாதிரி சாம்பார் சாதம், பருப்பு சாதம் இதெல்லாம் நீங்க தானம் கொடுக்கலாம். எலுமிச்சப்பழ ஊறுகாய் நீங்க நிறைய செஞ்சு கொடுக்கலாம். எலுமிச்சப்பழங்கள் துர்க்கையம்மன் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் வச்சு கொண்டு வந்து அதை நீங்க லைம் ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். எலுமிச்சப்பழம் கோயில்ல வச்சு கொண்டு வந்து உங்க பக்கத்திலேயே நீங்க வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா பரிகாரங்களாக உங்களுக்கு தெளிவா நீங்க இருந்து சூப்பரா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.